என்னுடைய சிவனே போற்றி, எந்தில்லை மஞ்சினும் வாடி போற்றி. பெருமானுடைய பெருக்கருணையால் குருவாசகருடைய குருவர்களாலும் இன்றைய வகுப்பு சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு கங்கை கொண்ட சோழேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிந்த ராஜராஜ சோழன் கட்டியது. அந்த காலத்திலே ராஜராஜ சோழனுடைய முதல்வர். அந்த காலகட்டத்திலே சைவம் மிக தலைத்தோங்கிய காலம். மிக அதெல்லாம் நமக்கு ஒரு சைவ வளர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு சின்னங்களாக இருப்பது அந்த அது திரு இசைப்பாவிலே அந்த திருக்கோயில் பாடி அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைவன் மாளிகையும் பவழவாய் அவரும் பனைமுளையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரணாமி. என்னெல்லாம் கிடைக்கும் இந்த பெருமானை வணங்கினால், என்னெல்லாம் கிடைக்கும்னு பட்டியலிட்டு சொல்வதுதான் இந்த பாடம். என்ன பட்டியலிடுறாரு? அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு. யாருக்கு? தொண்டருக்கு. எதை வைத்துக் கொண்டு உள்ளம் அல்லூரும் தொண்டர்? ஐந்தெழுத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அல்லூரும் தொண்டருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பட்டியலிடுறார். அந்த பெருமானுடைய பெருமையை சொன்னார். அப்படி கீழே பட்டியலிட்டு கொடுக்கிற அந்த பலன்கள் எல்லாம் யாராலே செய்ய முடியாது. அற்புத தெய்வம் இதனில் மற்றும் கீழ்கண்டவற்றை எல்லாம் செய்யக்கூடிய அற்புத தெய்வம் வேற எதுவுமே இல்லை. நாம நினைப்போம் பெரிய மேனேஜர் நீதாயா பார்த்து செய்யணும், நீதாயா டைரக்டர், நீதாயா மினிஸ்டர். இதை செய்யறதுக்கு யாருமே கிடையாது. இதை செய்யறதுக்கு யாருமே. அற்புத தெய்வம் இதனில் மற்றும் முதல்ல தெய்வம் எத்தனை இருக்கும்? நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். கடவுள் எத்தனை கடவுள் இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எத்தனை கடவுள் இருக்க முடியும்? ஒண்ணு இருந்தாலும் அது பேர் கடவுள். அப்ப நிறைய பிரம்மா விஷ்ணு ருத்ர நவகிரகங்கள் இப்படி என்னென்னமோ சொல்றீங்களா, அதெல்லாம் உண்டா இல்லையா? உண்டு. நம்மை போன்ற ஆன்மாக்களிலே உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் அவங்கள என்னது? இறைவன் தனக்கு இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுக்கு எப்படி கீழே மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாம் கொண்டு போவோம், அதே போல இந்த உடம்பை படைத்து கொடுப்பதற்கு ஒருவனை நியமித்து அவருக்குள் இறைவன் இருந்து கொண்டு அவருக்கு ஒரு பேர் வைத்து பிரம்மா. இந்த படைத்த உடம்பை ஒரு காலையில் வரைக்கும் காக்கிறதுக்கு விஷ்ணு. 100 வயசு ஆயிடுச்சுன்னா இவன் காலம் போதும் கொடுக்கிறது ஒருவனை கொடுக்கிறது. இப்படி அவங்கவுங்க இதை வந்து இயக்கிமார்கள் என்று அவர்களை சொல்வார்கள். என்ன சொல்வாங்க? இயக்கிமார்கள் 64 வரை என் குணம் செய்த ஈசனே. என் குணம் யார்கிட்ட இருக்கும்? என் குணம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற குணம்லாம் என்ன குணம்? முக்குணம். நம்ம கிட்ட இருக்கிற மாயா குணம், முக்குணம், ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம். ஆனா இறைவன் இருக்கிற குணம் என் குணம் செய்த ஈசனே அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவமாக்கியவனே என்ற என்ன அர்த்தம்? சிவமாக்கியவனே. ஆகவே இங்க என்ன சொல்ற
சொல்றார், அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டு எதுவுமே கிடையாது. சிவபெருமானை போல் சிவபெருமான் என்ன வழங்கினார் அப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட கேட்டா, முத்தி வழங்கக்கூடியவன் ஒரே ஒருவன் தான். யாரு? அவன் தான் கடவுள். யாரால நமக்கு முத்தி தர முடியுமோ, நம்மை முழுமை செய்ய முடியுமோ அவனுக்கு பேர் தான் என்னது? கடவுள். வேற அத்தனை பேர் இடையில் இருப்பவர்களா நமக்கு எதுவும் பலனை கொடுக்கலாமே ஒழிய முழுமையை செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாது? முத்தி கொடுக்க முடியாது. அதனால சிவபெருமான் என்ன கொடுத்தான் அப்படின்னா, எல்லாம் கொடுத்தான். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கிறது, முத்தியும் கொடுப்பான். எல்லாம் கொடுத்தான், என்ன கொடுப்பான்? முத்தியும் கொடுப்பான். அதான் சிவபெருமான். நிறைய பேர் என்ன கொடுக்கல. எனக்கு மட்டும் துன்பம் வருது. இந்த கத்தி இருக்கு பாருங்க, ஒருத்தர் போட்டு குடைவாரு. யார் தெரியுமா? டாக்டர் குடைவாரு. துடிப்புமா துடிக்க மாட்டோம். கட்டி போடாதீங்கன்னு சொல்லுவோம். கட்டி எடுத்தாகும். கட்டி அப்புறம் மருந்து ஒன்று உட்காருப்பாரு. வச்சோன்னு என்ன ஆகுது? ஆனா கடைசியில் என்ன சொல்லுவோம் டாக்டர்? கடவுளே காப்பாத்திட்டீங்க. பீஸ் எவ்வளவு? 5000. காப்பாத்து. ஆனா சிவபெருமான் அதே மாதிரி ஒரு குடைச்சல் கொடுப்பாரு. அந்த குடைச்சல் பேரு அவர் கையில இருக்கிற நோயை தீர்க்கிறது டாக்டர். இவர் பிறவி நோயை தீர்க்கிற பெரிய டாக்டர், பெரிய வைத்தியர். யாரு? அந்த பிறவி நோயை தீர்க்கிறதுக்காக ஒரு துன்பம் கொடுக்குறாரு. நீ எல்லாம் கடவுளா? அவனை காலையில் ராத்திரி கும்பிட்டு இருக்கேன். அவர் நல்லதான் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம பிறவி நோயை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? பெரிய கும்பிடு போகணும். யாருக்கு? கும்பிடு போட்டு பீஸ் கொடுக்கணும். யாருக்கா? டாக்டர். துன்பம் வந்துச்சுன்னா இனிமே என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட பெருமாள் துன்பம் கொடுத்தாருன்னா என்ன செய்யணும்? ஐயா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற, ரொம்ப நல்லது, ஏதோ ஒரு காரணம் பிறவி நோயை போச்சுட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணணும்? நன்றி சொல்லி பீஸ் என்ன செய்யணும்? இந்த போற்றி பாடுறேன், இந்த திருவாசகம். நிச்சயமாக இதுதான் செய்யணும். அப்பதான் நமக்கு எதிரும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உலகத்தில் உள்ள பொருள் அத்தனையும் சிவபெருமானுடையது, நம்மளுடையது இல்லை. அவன் கருணை கொண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லா பொருளையும் யாருடைய பொருளா நினைச்சுக்கணும்? அப்ப சிவபெருமான் உங்கள்கிட்ட இருந்து கொடுத்த பொருளை புரிஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. மகனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், காரா இருக்கட்டும், மகளா இருக்கு, யாருடைய சொத்தா நினைக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமானா? இருக்கவே. ஏன் சொத்து நினைச்சீங்கன்னா ஒன்ன ஃபர்ஸ்ட் கொடுங்குவார். உடனே துன்பம் தாழ முடியாம போச்சே, என்னது போச்சு, நான் என்ன பண்ணுவேன், இன்னி அவனுக்கு புத்தி வரல, அடுத்து ஒன்ன கொடுங்க, டப்புன்னு கொடுப்பார். இப்படிங்கிட்டே இருப்பார். எல்லாரும் சிவபெருமானுடைய சொத்தா நினைச்சுன்னா அவருக்கு கொடுங்க வேண்டிய அவசியமே வச்சுக்கோ. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பொருள் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொண்டு போகிறது சிவபெருமானுடைய திருவடிக்கு மட்டும்தான் நம்ம போகணும். அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தில் சொற்பரத்துள் வைத்து உள்ளம் அன்பூரும் தொண்டருக்கு இதோட ஒரு வரிய வச்சு என்னெல்லாம் கொடுப்பாரா? என் திசை கனகம். என்ன கொடுப்பாரா? என் திசை கனகம். செல்வ செழிப்பு. கனகம்னா என்னது? தங்கம். 8 திசைகள் இருந்து என்ன கொடுப்பாரா? தங்கம். என் திசை கனகம். அப்புறம் என்னது? பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும். நல்லா வீடு கொடுப்பாராம். என்ன கொடுப்பாரா? தங்குறதுக்கு, போறதுக்கு எல்லாம். பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர்தம் பனைமுளையும். நல்ல மனைவி கிடைக்குமா? நல்ல பவளவாய் அவர்தம் பனைமுளையும் கற்பக பொழிலும். கற்பகம்னா என்ன அர்த்தம்? எல்லா செல்வம். கற்பதரும் கற்பதரு இடம் கொடுக்கும். எல்லா சிச்சங்களையும் ரொம்ப தரும். கற்பதரும் கற்பக பொழிலும் முழுதுமா எல்லாமே கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாரா? யாருக்கு? அஞ்செழுத்தை உள்ளத்தில் வைத்து உள்ளமும் அல்லூரும் தொண்டருக்கு.
இப்படி கொடுக்கிற தெய்வம் வேற யாருமே இல்ல. அற்புத தெய்வம் இதனில் மற்றும் உண்டே. ஒரு கேள்வியோடு நிறுத்திக்கிறார் என்று சொல்லி அடுத்ததாக திருப்பல்லாண்டுக்கு வரார். திருப்பல்லாண்டு யாரு கேட்டது தெரியுமா? திருப்பல்லாண்டு யாரு கேட்டு பாடப்பட்டது? சிவபெருமானே பல்லாண்டு பாடினால்தான் தேரு நகரும் என்று சேந்தனாருக்கு அற சொல்லி பாவவர் எங்கே இருந்தவரை குண்டக்கான முனியக்காரர் கிளப்பிட்டு வந்து இந்த டீச்சர்கள்லாம் அப்பாசாமி சிவபெருமான் உத்தரவு நீ பாடினால்தான் தேர் நகரமா ஓடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து யாரை பாட வச்சது? சொல்றது அதுபோல இங்கே 13 பல்லாண்டுகளை பாடினார். பல்லாண்டு கூறுதுமே எப்பொழுதும் அவனை போற்றிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் அவனை அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே எந்த இடத்துல கூப்பிட்டாரு? இல்லை, தேர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டாரு. அப்ப எதை பத்தி அவர் எடுத்தோடனே பாடணும்? மண்ணுக தில்லை, மண்ணுக தில்லை, என்றுக்கும் இந்த தில்லை நிலை பெற்று இருக்க வேண்டும். மண்ணுகன்னு அர்த்தம் என்னைக்கும் நிலை பெற்று. மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள், வளர்கணம் அடியார் பெருமக்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழை அடி வாழை போக்குவரவு புணர்வுல வர்றது உறவு. போக்குவரவு புணர்வுல வர்றது என்னது? உறவு. ஆனா வாழை அடியிலிருந்து வர்றது வாழை அடித்திருக்கூட்டம். அதே போல அடியார் அடித்திருக்கூட்டமாக பக்தர்கள் வளர வேண்டும். வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. வஞ்சகருக்கும் பக்தருக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு. இறைவன் கணக்கு எழுதுவார். கணக்கு வாதியாரா? யாரு? சிவபெருமான் மாதிரி கணக்கு எழுதுறவரை உலகத்திலே பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் கணக்கு டீச்சரா இருந்தா கூட அவர் பெரிய கணக்கு யாரு? கணக்கு எப்படி எழுதுவார்னு சொல்றாரு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். இது ஒரு கொஸ்டின். பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும். இது ஒரு கொஸ்டின். எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பகி. அதான் இங்க சொல்றாரு. வளர்கணம் பக்தர்கள் யாரு? தொழுது மலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றார். வஞ்சகர் போயகர யாரு? பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை என்று சொல்றாரு. பொன்னின் செய் மண்டபத்தினுள்ளே புகுந்து புகுந்து. அப்ப எங்க இருந்து புகுந்தார் அவர்? நடராஜ பெருமான் எங்க இருந்து வந்து இங்க புகுந்தார்? காலையில சொன்னேன். சுடுகாட்டுல இருந்து புகுந்தாரு. அவர் கோயில் எது? சுடுகாடு. கோயில் சுடுகாடு. பொன்புரிந்தோர் நல்லாடை. தாய் மிலி அவன் ஜாக போறது கிடையாது. தாய் கிடையாது. அவையா ஜாகரம். நம்ம தான் சேர்த்து கலைக்கிறோம். அப்ப அவர் கோயில் எங்க இருக்கு? நமக்காக எங்க வந்து புகுறாரு? நம்ம வழிபடுறதுக்காக இல்லை. புகுந்து மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகட பொன்னின் செய் மண்டபத்தினுள்ளே புகுந்து. பூவணி எல்லாம் அங்கிருந்து பாட்சி செய்கிறார். சுடுகாட்டில இருந்து அங்க வந்து அங்கிருந்து கொண்டு பூவணி எல்லாம் விளங்க. பக்கத்துல யாருக்கா? அண்ணன் நடை மடவா. அம்பாளுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னது? அண்ணன் நடை மடவா. உமைகோ அடியோமுக்கு அருள். அடியோமுக்கு அருள் புரிந்து. அவர் என்ன அருள் புரிகிறார்னு சொல்றாரு. இருக்கிற அருளிலேயே உயர்ந்த அருள் என்ன தெரியுமா? பிறவி அருக்க நெறி தந்த பித்தற்கு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்.
பவம் அதனை அறவாற்றும் பாங்கினில் ஓங்கியாக. பவம்னா என்னது? பிறப்பு. உலகத்திலே உயர்ந்த ஞானம் எதுனா பிறப்பை அறுக்கின்ற ஞானம் தான். ஏனைய ஞானம் எல்லாம் அது கீழே. பிறப்பை அறுக்கின்ற ஞானத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் உயர்ந்த ஞானம். அவர்கள் தான் என்னது? பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே. பித்தர்னு சொல்றாரு. பித்தருடைய கேரக்டர் யாருக்கா தெரியுமா? சிவபெருமான். சிவபெருமான் தான் பித்தர். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் பித்தே இல்லை, நான் பித்தே இல்லை, நான் பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம். பைத்தியம் சிவபெருமான் தான். யாரு? பைத்தியத்துக்கு ஒரு 3 கேரக்டர். என்ன கேரக்டர்னா திடீர்னு பிடிச்ச மாதிரி செய்யும். என்னடா சட்டையெல்லாம் போட்டுக்கிறான், கம்முன்னு உட்காந்துருக்கான், இட்லி வச்சா சாப்பிட்றான், சுத்த திடீர்னு மாதிரி செய்வான செய்யணும். ஆச்சரியமா இருக்கு. பிடிச்ச மாதிரியும் பிடிக்காத மாதிரி செய்வோம். பச்சதை தூக்கி எட்டை கடாச்சிட்டு சட்டை தரவு முன்னு. 3வது ஒரு கேரக்டர் எதிர்பாராத ஒண்ணு செய்வோம். என்னது? நான் ஒண்ணு நினைச்சா அவன் ஒண்ணு செய்வோம். திடீர்னு அதே தட்டால என் மண்டையில ஒரு கோடு போட்டு ஓடிக்கும். மண்டையை குழம்பு ஓடி நடக்கணும். பித்த 3 தானே செய்ய முடியும், வேற ஏதாவது செய்ய முடியுமா? சிவபெருமான் இதே எத்தனையோ பேர் எவ்வளோ வேண்டிருப்பீங்க, கொடுத்துருப்பாரு. கொடுத்துருக்காரா இல்லையா? நிறைய பேருக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். கேட்டதை இதுவரைக்கும் கொடுத்துருக்க மாட்டார். சிலருக்கு கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? நீங்க கேட்டது சரியில்லை, அதனால உங்களுக்கு அது சூட் ஆகாது, அதனால உங்க நிலைக்கு சூட் ஆகும். சிலருக்கு வேண்டதை கொடுப்பாரு, சிலருக்கு வேண்டதை கொடுக்க மாட்டார். 3வது நான் ஒண்ணு கேட்டா அவரும், நான் ஒண்ணு கேட்டா அவரும். எதிர்பாராத நான் இந்த காலேஜ் கேட்டா அந்த காலேஜ் கொடுப்பாரு, இந்த பொண்ணை கேட்டா அந்த பொண்ணு கொடுப்பாரு, இந்த பையனை கேட்டா அந்த பையனை கொடுப்பாரு. ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தான் என்ன தெரியும், என்ன கொடுத்தா. அப்ப பித்தனுக்கு எத்தனை கேரக்டர்? அந்த பித்தனுக்குரிய பாட்டு தான் வேண்டத்தக்கது அறிவோயினி. ஏன்னா ஒண்ணு வேலை செய்யணும் சிவபெருமானு, 3 வகையா செய்யறாருன்னு அந்த பாட்டு சொல்றாரு. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மாருக்கு அறிவோயினி. சிலருக்கு கிடைக்கவே மாட்டார். வேண்டும் பரிசு உண்டு கடைசி ரிசல்ட் சொல்றாரு. அப்பா உன் கதையே எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அதை போயிட்டே இருக்கு. நான் கேட்கல. மேல பித்தனுக்குரிய 3 கேரக்டரை சொல்லி கேட்டு கடைசியில என்ன பண்ணாரு? இந்த வம்புக்கெல்லாம் நான் வந்த சாமி, நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஆளு வேண்டும் பரிசு பித்தருக்கு என்று ஃபர்ஸ்ட் எதை பாடுறாரு? இல்லையை பற்றி பாடுறாரு. அடுத்த பாட்டு என்ன பண்றாரு? மிண்டு மனத்தவர் பூமிங்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியின் குலாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவு இல்லதோ ஆனந்த வெள்ளம் பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு. மிண்டு மனத்தவர் கெட்டவையெல்லாம் ஓடி போயிட்டு. மிண்டு மனத்தவர் கோமின்கள், மெய்யடியார்கள்லாம் மம்மி இங்க வாங்க, தில்லைக்கு வாங்க. கொண்டும் கொடுக்கும். இதெல்லாம் கரெக்டா சொல்லுவாப்பா. என்னது கொண்டும் கொடுக்கும்? சிவபெருமான்கிட்ட எதை கொள்வது, சிவபெருமானுக்கு எதை கொடுக்கும்? காலையிலே சிவபெருமான்கிட்ட எதை கொடுக்கணும்? அன்பை கொடுத்து எதை கொள்ளணும்? கொண்டும் கொடுத்தும் இப்படியாக குடிகுடி ஈசற்கு ஆட்சி. ஒவ்வொரு குடியாக சைவ குடும்பத்துல குடிகுடினா என்ன அர்த்தம்? பரம்பரை. அந்த பரம்பரையில் பிறகு அதனால சொல்ற அரிது மானிடராய் பிறப்பது அரிது பூங்கூடு செவிடு பிறப்பு என்று பிறப்புதான் அரிது. சைவத்தில் பிறப்பது அரிது சைவம் பொருளாக இருப்பது. சைவத்தில் பிறந்துட்டா மட்டும் பண்றது. எவ்வளவு தாண்டி ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுல மிஸ் பண்ணிட்டா திருப்பி புல்லாகி கூறாகி குருவாகி நான் என்னைக்கு வந்து மிஸ் பண்ணிட்டா போச்சு.
ரைட்டா? அது மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சேமின் குழாம் புகுந்து. சாமி எங்க போடுறாரா? எங்க பூர்றாரு சொல்றாரு. அந்த கூட்டத்துக்குள்ள பூர்றாரா? யாரு? சாமி. எங்க இருக்கிறாரா? தொண்டருக்குள் பூர்றார். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசன் காட்சி என்கின்ற தொண்டர் கூட என்ன பண்றாரா? குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள், அனைத்தையும் கடந்தவர். அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லார். சிவருமணி இன்னைக்கு மேற்கிறவர் தானே. உன்னை பழம்பொருளுக்கும் விண்ணை புதுமைக்கும் காலத்தால் நிர்ணயிக்கப்படாத தொன்மையான பழமைக்கும் தொன்மைக்கும் வித்தியாசம். பழமையான ஒரு எல்லை உண்டு, தொன்மைக்கு எல்லை. இப்போ கூட ஒரு இதுல சிவலிங்கம் தான் கிடைச்சதா 7000 ஆண்டுகள் சிவலிங்கம் ஏதோ ஒரு நாட்டில் வெளியில வந்து வேற எதுவும் வெளியில வந்ததா நம்ம ஹிஸ்டரியில பார்த்ததே கிடையாது. எது சிவலிங்கம் வெளியில வந்ததா தான் நம்ம பார்த்தோம். அப்படி கொண்டு அந்த மாதிரி சொல்லி அடுத்ததாக சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த துய்மன தொண்டருள் புள்ளி சில்லாண்டில் சிதையும் சில தேவ சிறுநரி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் வேறு விடந்தன் விடைப்பாலும் பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே சொல்லாண்ட சுருதி பொருள். இசைக்கு எது முக்கியம்? சைவருக்கு யாரு முக்கியம்? சொல்ல முக்கியம் எதுன்னா அஞ்சலி. சொல்ல எது முக்கியம்? சொல்லாண்ட சுருதி பொருள் தூய்மனத்து தொண்டர் தூய்மனத்து எப்பொழுதும் அஞ்சலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் தொண்டருள் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள் வைத்து சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள் புள்ளி தொண்டருள் புள்ளி தொண்டருக்குள்ள இருக்கிறேன். அபிராமிப்பட்டர் என்ன சொல்றாரு? அடியார் எங்க இருப்பான்னு சொல்றாரு, சாமி எங்க இருப்பான்னு சொல்றாரு. தொண்டரோடு தொண்டரோடு கூட்டுகள் சிவபெருமான் எங்க இருப்பாரா? தொண்டரோடு. அபிராமியை சொன்னாங்க, சிவபெருமான சொன்னாங்க. தொண்டரோடு தூய்மன தொண்டருள் புள்ளி சில்லாண்டில் சிதையும். நம்ம நிறைய கோயில் பார்த்துருக்கீங்கன்னா திடீர்னு கிளம்பி வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த கோயில் இந்த கோயில் அது இது திடீர்னு கிளம்பி வரும். ஆனா என்ன ஆயிடும்? அப்படியே நின்றுடும். அப்படியே. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான் கோயில் என்ன இருக்கு? புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு? கிளம்பிக்கிட்டே இருக்கு. இருக்குதா இல்லைங்களா? சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி பிரம்மா விட்டுலோ உருத்திரன் இந்த மாதிரி சிறு சிறு தேவர்கள் நவக்கிரகம் அது மாதிரி திடீர்னு ஏதோ மிளகாயை போடுறது அதை போடுறதுன்னு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேரா அந்த இதுல போய் சேர்ந்தாங்க. அந்த இதுல போய் திருநெறி சேராமே வில்லாண்ட கடகத்திரள் வில்லு மேருமலை என்ன பண்றாரு? வில்லா வளைச்சாரு. நம்ம வளைச்சா மேருமலை என்ன ஆகும்? பெரிய ராஜசேந்திரம் கொண்டு வளைச்சோம்னா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. மேருமலை பொட பொடன்னு உடையும். ஆனா சிவபெருமான் வளைச்சா என்ன ஆகுது? மலை. நம்ம வளைச்சா பெரிய ராஜசேந்திரம் வச்சு எடுக்கிறோம். வளைய முடியுமா? அவர் வளைக்கிறார். அற்புதத்தை சேர் வில்லாண்ட கடகத்திரள் மேருமலை விடங்கள் விடைப்பா. விடங்கள்னா எங்க இருக்கு சொல்லுங்க? சப்த விட தலங்கள் எங்க இருக்கு? விடங்கன்றது கொஸ்டின் தான். எங்க இருக்கு? 7 இடத்துல இருக்கு. சப்த விடம் எங்க? திருவாரூர், திருநள்ளாறு, திருக்காரவாயல், வேதாரண்யம், அப்புறம் குவளை, திருக்குவளை, அப்புறம் திருவையாறு. திருவையாறு 7 இடத்துல. திருவாய்ப்பூர்,
7 இடத்துல இருக்கு சப்த விடம். ரைட்டா? ஆராய்ச்சியெல்லாம் பண்ண அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் சொன்ன நேரம் சப்த விடம். விடங்கன் மேறு விடங்கன் விடைப்பாகன் விடைப்பாகன். ரைட்டா? விடைப்பாகன்றது ஒருத்தர் காட்சி கொடுத்தாரு. யாருக்காக விடைப்பாகன்ல வந்து காட்சி கொடுத்தாரு? விடையில ஏறி அம்மையப்பராக வந்து காட்சி கொடுத்த உருவம் யாருக்கு? அப்பருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு? யானை காலா, கோழி காலா, அப்புறம் மயில் காலா, இப்படி பறவை காலா, இப்படிதான் காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? அப்பருக்கு. ஆனா ஞான சம்பந்த பெருமானுக்கு தான் விடை மேல ஏறி கொண்டு அம்மையப்பராக வந்து காட்சி கொடுத்தாரு. ஆனா அவரே ஒரு காட்சி சொல்றாரு, வெளியில வந்த காட்சி தான்ப்பா அது. ஆனா திருமுறைகளை கொடுத்தது இவங்க கிடையாது, உள்ள வேற வடிவத்தில இருந்து கொடுத்தாரு. திருமுறைகளை உள்ள வேற வடிவத்தில இருந்து கொடுத்தாரு. அதனாலதான் திருமுறைகளை படிச்சா என்ன கிடைக்குமா? தீவினை எல்லாம் போயிடுமா, பொடி பொடியா போயிடுமா, எவனும் அஞ்சுவான். திருமுறைகளை படிச்சா என்னது? எவனும். அப்ப உள்ள இருந்த மூர்த்தி யாரு? 3 வடிவம் தான் நான் சொன்னேன். யார் சொன்னது? ஆலசம்பார் சொன்னது. பாலனாம் திருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெங்கூற்றுதை தடியவர் கருணும் காணலாம் எனதுரை தனதுரையாக. காலனாம் எனதுரை. அப்ப காலசம்காரமூர்த்தி தான் உள்ள இருந்து நமக்கு திருமுறைகளை அருளியது. இப்ப காலசம்காரமூர்த்திய வடிவமாக வேக வடிவம் கொண்டு எனக்கு அருளியதுனால அந்த திருமுறைகளை படிச்சா நம்மளுடைய பாவங்கள் வினைகள் எல்லாம் என்ன ஆகும்? பொடி பொடியாகும். சொல்றது புரியுதுங்களா? அப்படியாக இங்க வந்து என்ன சொல்றாரு? என்ன பாட்டு வந்தோம்? வில்லாண்ட கடகத்திரல் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு எனும் பதம் கடந்தாண்டுக்கே. நம்ம தான் பல்லாண்டு வாழும்னு சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தைக்கே கடந்தவன் யாரு? சிவபெருமான். நம்ம பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பெரியவங்க பார்ப்பாங்க. ஆனா சிவபெருமான் பல்லாண்டையும் கடந்தவன். பல்லாண்டையும் சொல்லி அடுத்தது சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன்மால் திசை திசை என கூவி கவர்ந்து நின்று குலாம் குலாமாய் பூத்தார். ஆதிக்கு என் அமுதை ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாதிக்கும் பாவக தப்புறத்தானுக்கே. தில்லையில யார் யாரெல்லாம் வர்றாங்க? தில்லையில வணங்குறது சேந்தனார் பாடுறாரு. சேவிக்க வந்த அயன் இந்திரன் மால் எல்லாம் கூட்டமா கூடுறாங்களா? எங்க இருக்கிற சிவபெருமான் தில்லைக்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்களா? கூடி கூடி குலாம் குலாமாய் நின்று கூத்தாட. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. யார? சிவபெருமான் எங்க இருக்காங்களா? தில்லைக்கு வந்துட்டாங்களா? தில்லையில இருக்காரு கேள்விப்பட்டு வந்துட்டாங்களாம். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? அடிக்கி அவுதை என் உயிருக்கு அவுதை என் ஆர்வத்தை என் யாரு யாரு மேல எனக்கு ஆர்வம் அதிகம்? என்ன ஆர்வத்தனத்தை அப்பனே ஒப்பு அமர மாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே வந்த அயனும் ஆளும் தேடுறாங்க. ஆனா நீ என்ன பண்ண? எனக்குள்ள புகுந்து என்னை ஈர்த்து என்னை தானே வந்து எனது உள்ளம் புகுந்து என் ஆவிக்குள்ளே உயிருக்குள்ளே தானே வந்து எனக்கு உள்ளம் புகுந்து அடியேற்க அடியேற்கு தானே வரும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? தேடிதான் வரும். சிவபெருமானை தேட வேண்டுமா நாட வேண்டுமா? நாட வேண்டும். அவங்களும் தேடுகின்ற தொலைத்த பொருள் அல்ல தேடுவதற்கு. நான் வைத்திருந்த பொருள் தொலைந்து விட்டால் தான் நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் தான் எனக்குள்ளும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான். ஆனா எனக்கு தெரியல. ஆனா நாடினார் என்ன பண்ணுவாங்க? வீடினார் உலகினில் விழும்பிய தொண்டர்கள் அணுக கூடினார் அந்நெறி கூடச் சென்றனும் ஓடினே ஓடி சென்று உருவம் காண்ட
நாடினேன் ஓடினேன் ஓடி சென்று நாடினேன் நாடினேன். அவர் ஒன்றும் தேடுற பொருள் கிடையாது, தொலைச்சுக்கலாம் கூட. அப்படியாக அந்த பாடலை சொல்லி இன்னொரு பாட்டு இருக்கா? சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு அறிவு பெற்றதார் திருவாருரை ஊரும் உலகும் கடர உணரி உமை மனவாளனுக்கு ஆளும் பாரும் விசும்பும் மறியும் பரிசு நாம் பல்லாண்டு. சீர் அப்படின்னா பெருமைக்குரிய, சீர்னா என்னது? பெருமைக்குரிய. திருவும் அருள், திருவுன்னா என்னது? பெருமானுடைய அருள். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு. எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கைலாயம். எங்க? இங்க தில்லைன்னு அர்த்தம். நமக்கு பூலோக கைலாயம் எது? சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரும் பெறாத அறிவு பெற்று. சரி, இவர் என்ன ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றார்? சீரும் திருவும் மொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கு கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்று. எங்கே ஆறும் பெறாத அறிவு பெற்ற? சிவலோக நாயகன் சேவடி கீழ். அங்க இருந்தா தான் நமக்கு இந்த அறிவு கிடைக்கும். இப்ப வேற யுவார் நீங்க எங்க இருக்கீங்க? பெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது? பெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது? பெருமானுடைய திருவடியை தூக்கி சூட்டிக்கிறோம். எங்க சூட்டிக்கிறோம்? திருவடியை பார்த்தவர்கள் யாரேனும் உண்டா? திருவடியை பார்த்தவர்கள் யாரேனும் உண்டா? இல்லையா? எங்கே இருக்கிறது தெரியாமே திருவடினா டெய்லி திருவடியை வணங்குற, திருவடியை வணங்குறோம். அது எங்க இருக்குது திருவடி? அது தெரியாமே வணங்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. குஞ்சிர பாதம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கடல் இருந்துட்டான். அந்த கடலுக்குள்ள பெரிய மீன், குட்டி மீன் எல்லாம் இருந்துச்சு. அந்த குட்டி மீன் ஒரு கேள்வி கேட்டுச்சா அம்மா மீன் கிட்ட, அம்மா கடல் எங்க இருக்கு? அது என்ன சொல்லுவோம்? கடலுக்குள்ளதான் இருக்கிறோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு கடலை காட்டு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டு. இல்லடா மேல வந்து காட்டுனா டிக்கெட் வாங்கிட்டு போக, நம்ம கடலுக்குள்ளேயே தாண்டா இருக்கிறோம், கடல் தாண்டா இது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சேம் கண்டிஷன் தான். நம்ம எங்க இருக்கோம்? திருவடியிலே இருக்கு. திருவடி தெரியாம இருக்கும். திருவடி வியாபகத்துலதான் நம்ம இருக்கிறோம். திருவருள் வியாபகத்திலே இருந்து கொண்டு இங்க திருவடியை தேடிங்க. ஏங்க அவன் அன்றி அணுவும் அசையாது, அவன் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே முடியாது. என்ன சொல்றாரு? ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய கேட்பாரே. நீ இல்லாத இடமே இல்ல. எந்த பொருள் நீ இல்ல, ஆனா நீ இல்லாம எந்த பொருள் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த. இந்த வரி அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வரி அந்த வரியை ஒப்பிட்டு பார்க்கணும். திருவடி கீழ் என்னது? திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோர் ஏத்தவர். என்ன சொல்றாரு? யாரெல்லாம் திருவடி கீழ் உட்கார்ந்துட்டு சொல்லிய பாட்டின் பொருளாகிய சிவபரம்பு, சொல்லிய பாட்டின் பொருளாகிய நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த பாட்டுக்கு பூரா ஈச் அண்ட் எவ்ரிதிங் வரிக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு. அது கிடையாது. சொல்லிய பாட்டின் பொருள் முப்பொருள், பதி பசு பாசு. இந்த சொல்லிய பாட்டு சிவபுராணத்தை சொல்லிய பாட்டு நடராஜர். யாரு? தில்லை நடராஜர்.
தில்லை நடராஜரை நினைத்து கொண்டு இந்த பாட்டை படிச்சேன்னா எங்க போயிடுவேன்னு அர்த்தம், சிவனடி சொல்லி. ஆனா எங்க இருந்து படிக்கணும்ன்றாரு, திருவடிக்கீழ். திருவடிக்கீழ இருந்து படிச்சேன்னா எங்க போயிடலான்றாரு, சிவனடிக்கு போயிடலான்றாரு. நல்லா திருப்பி சொல்லுங்க, அப்படி படிங்க. திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொது உணர்ந்து சொல்லுவர் செல்வ சிவபுரத்தின் உள்ளார். இப்ப நீங்க சிவனடிக்கு போகணுமா திருவடிக்கு போகணுமா? சிவனடிக்கு போகணுமா திருவடிக்கு போகணுமா? திருவடிக்கு போகணுமா சிவனடிக்கு போகணுமா? திருவடியில தான் இருக்கிறோம். நீங்க வேற நடராஜர் கீழே சிலையை வாங்கி வச்சுட்டு அந்த திருவடி கீழே இருந்துகிட்டு படிக்கணுமான்னு நினைச்சா அப்புறம் வீட்டுக்கு நடராஜர் சிலை பெருசு பெருசா வாங்கி வச்சு அது கீழே மண்டையை விட்டுக்கிட்டு தான் படிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அவருடைய திருவருள் வியாபகம் தான் திருவடி கீழ். திருவருள் வியாபகம் தான், அவர் இல்லாத இடமே இல்லை. ஆகவே திருவடி கீழ் இருந்து கொண்டு சொல்லிய பாட்டின் பொருளாகிய பரம்பொருளை நினைத்து கொண்டு இந்த பாட்டை பாடுனா எங்க போயிடலாம்? அதை அப்படியே உணர்ந்து சீரும் சிறுகும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கு இங்கதான் நமக்கு அறிவு கிடைச்சது. சிவ இங்கதானே கிடைச்சது. சொர்க்கத்துல கிடைச்சதா நரகத்துல கிடைச்சதா? எங்க இந்த உலகத்துல கிடையாது. இந்த உலகத்துல வணங்குறோம், அங்கேயில கோயில் கிடையாது. சொர்க்கத்துல கோயில் கிடையாது, நரகத்திலயும் கோயில் கிடையாது. நரகத்துல கோயில் இருந்தா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? நரகத்துல கோயில் கிடையாது. நீங்க நரகன் உணவு கொஞ்சம் இந்த 100 வருஷம் மாதிரி நரகத்துல இருக்கும்னு நினைச்சுக்கிறாதீங்க. கோடான கோடி வருஷம் நரகம். நீங்க நினைச்சுக்கிற மாதிரியே கோடான கோடி வருஷம் நரகம், கோடான கோடி வருஷம் சொர்க்கம், கோடான கோடி வருஷம் இந்த உலகம். அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கும். நீங்க எல்லாம் நரகத்துக்கு போகல நினைச்சுக்காதீங்க. துவட்டி எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. உண்மையில துவட்டி புளிஞ்சி எடுத்து கசக்கி கொண்டா தள்ளிட்டாரு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுல தவற விடணும். அது மாதிரி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றே. ஆறும் பெறாத அறிவு பிறப்பை அறுக்கின்ற அறிவு. 10,000 ரூபாய் போட்டு 1 லட்சம் ரூபாய் எடுக்கிற அறிவெல்லாம் அறிவு கிடையாது. அதுக்கெல்லாம் அதுக்கு அறிவுன்னு பேரு. அதுக்கு பேரு என்ன தெரியுமா? அஞ்ஞானம். அதுக்கு பேர் என்னது? ஆறும் பெறாத அறிவு எதுனா மெய்ஞானம். ஆறும் பெறாத அறிவு பெற்றே பெற்றது ஆர் பெறுவார் உலகில். அப்ப எந்த இடத்த சொல்றாரு பாத்தீங்களா? இங்க உலகில். திருவடி கீழ் மேல சொன்னவர் இங்க எங்கே சொல்றாரு? உலகில். அப்ப 2 ஒண்ணு ஆயிடுச்சா? ஆர் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர. இதான் முக்கியமான பாயிண்ட். ஊரும் உலகும் கலர உலகில். அது அப்புறம் உங்களுக்கு தெரியும். உமை மணவாளனுக்கு ஆள். உமை மணவாளனுக்கு ஆள்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் திருவடிக்கு அடியாள். திருவடிக்கு அடியாள். அடியாள் தான் என்ன அர்த்தம்? திருவடிக்கு ஆள், அடியாள். ஆனா இப்ப அடியாளுக்கு பேர் என்னது? பின்னாடி 2 உருட்டு கட்டையை தூக்கிட்டு நம்ம பின்னாடி வந்தான்னா அவனுக்கு பேர் வைக்கிறோம். ஆனா அடியாள் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவடிக்கு ஆள். அந்த அடியாளை தான் அவங்க எடுத்துருக்காங்க. உமைவனவாளனுக்கு ஆள். உமைமனவாளனுக்கு இந்த ஊரும் உலகும் கலர் அப்படின்னா என்ன? திருவாசகத்தில் ஒரு பாடு. ஆடு கிஞ்சிலை கூத்து உடையான் கலர்க்கு தன்பிலை என்முருகி பாடு கிஞ்சிலை பதைபதும் செய்கிலை பணிநிலை பாதமல சூடு கிண்ணலை துணையிலி பின நெஞ்சே தேடு கிஞ்சிலை தெருவுதோரலை செய்வதொன்று அரிய எப்படியெல்லாம் பாடுறார். தெருவுக்கு தெருவா போய் பெருமானுடைய புகழ பாடணும். தெருவுக்கு தெருவா அந்த காலத்துல பஜனை எல்லாம் பாடிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்ப எல்லாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல ஹார்மோனிய கொட்டியை வச்சுக்கிட்டு சிவபுராணமும் பாடிட்டு வருவாங்க, ராமாவும் பாடிட்டு வருவாங்க, பஜனையும் பாடிட்டு வருவாங்க. சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன். இப்ப எல்லாம் நான் இந்த ஊர்ல பார்த்தது இல்ல. 10 ஊர்ல இருக்கு. இருக்கா? அந்த மாதிரி தெருவுதோ ஒரு அலரிலை. தெருவுதோ
ஊரும் உலகும் கலர உளறி அப்படின்னா பித்து பிடிச்ச மாதிரி யாரை நினைச்சு உருகி பாடணுமா? சித்தத்து உருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணைப்பு பிணிதீர்த்தருளாய். எப்படி வழிபடணும்னு சொல்றாரு. தன்னை இழந்து ஒருவன் வழிபட வேண்டுமா? இப்ப நான் தன்னை இழந்து வழிபட்ட ஐயாவுக்கு என்னமோ ஆச்சுருவீங்க. தன்னை இழந்து நான் இங்க கூட வழிபடுறேன்னா அந்த நிலைக்கு நானும் சிவபெருமானும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி பேசுகிறது? ஒரு படத்துல ஒரு படம் விக்ரமன் நடிச்ச படம். அந்த குழந்தை விக்ரமனுக்கு கொஞ்சம் மென்டல் வந்து தெய்வ திருமகன். அவங்க மூளை கொஞ்சம் சரியா இருக்காது. கேஸ் எல்லாம் நடக்கும். கேஸ் அவனுக்கு எதிர்ப்பா எல்லாரும் முடிப்பட்டாங்க. ஆனா அந்த குழந்தையும் அந்த விக்ரமா அவன் தானே, விக்ரம் தானே, ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்படியே தூக்கி கிழிச்சு குழந்தைய கூட்டி நீ போப்பா ஜட்ஜி கொடுத்துருவாரு. பாக்குறீங்களா? அது மாதிரி நான் சிவபெருமானோட எனக்கு அவனுக்கு இருக்க பரிபாஷை உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பரிபாஷை இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே தன்னை மறந்து பேசுவோம். உளறி கலரி பித்து பிடிக்கிற மாதிரி. என்னது உளறது? என்ன உளறது? வைத்தியம் முடிச்ச மாதிரி உளறி. அப்படின்னா சிவபெருமான்ட்ட நம்ம எப்படி உளரணுமா? வைத்தியம். அவனு ஒரு பைத்தியம், நான் ஒரு பைத்தியம். ரெண்டு பைத்தியம் சேர்ந்தா என்ன ஆகும்? ரெண்டு உளறிட்டு இருக்கும். அது மாதிரி ஊரும் உலகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பாக்குற மாதிரி, இந்த ஊர் பாக்குற மாதிரி உலகு பார்க்க. ஊர் சிரிச்சு போட்டா போடா நம்ம சொல்லுவோம். சிவபெருமானோட பேசுறது சிரிக்கணுமா? ஊரும் உலகும் கலரி உமை மணவாளனுக்கா வாரும் விசும்பும் அறியும் பரிசுனா பல்லாண்டு உள்ளரி கலர் எவ்வளவு அப்படியெல்லாம் எனக்கு அற்புதமா சொல்லி மணி ஆகிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சொன்ன மாதிரி எதுக்கு போயிடுவோம்? சிவபெருமானே பெற்ற நம்ம படிக்காம போயிட்டோம்னா சிவபெருமான். ஏன்னா அவருக்கு ஆசை. இந்த பேராசிரியர்களுக்கு எல்லாம், இந்த திருமுறை ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி நூலை எழுதி அடியார்கள்லாம் படிக்கிறதுக்கு ஆனந்தமா எழுதியிருக்காங்க. இந்த திருமுறை ஆசிரியர்கள்ல 26 பேர் தான் இருக்காங்க. அதோட சேர்ந்து நம்மளும் ஒண்ணு சேர்க்கணும்னு அவருக்கு யாருக்கு ஆசை? ரொம்ப சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை அதிகமாகி அவர் ஒரு பாட்டை எழுதி பட்டியலை சேர்ந்துட்டார். திருமுறை பட்டியல்ல யாரு ஆசிரியர் இருக்காரு? சாட்சா சிவபெருமானே திரு ஆளவாய் உடையானே ஆசிரியர். ஆசிரியர் லெட்டர் எழுதுறாரு. எப்படி? அவர் பாட்டு எழுதல, அவர் என்ன எழுதுறாரு? அடியாருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒரு பெரியவங்க சின்னவங்களுக்கு லெட்டர் எழுதுனா எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ செல்போன் வந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ஒரு 10 நாள் இருந்துட்டு வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? பாருங்க, அந்த காலத்துல அப்படித்தானே இருந்துச்சு. இப்பதானே இங்கே நல்ல சம்பளம் தர்றாங்க. இப்பதான் இங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்ப எல்லாம் வெளிநாட்டு மொழி. அப்ப எல்லாம் செல்போன் கிடையாது. என்ன எழுதணும்? எழுதுனா 1 மாசம் ஆகும். வந்தா தான் நிச்சயம். அப்படி வீட்டுக்காரர் எழுதுற லெட்ரு 1 மாசம் கழிச்சு எங்க வருது? வீட்டுக்கு வருது. யார் இவ்வளவு எழுதுவாங்க? முதல்ல நீங்களே சொல்லுங்க. பொண்டாட்டியை முதல்ல எழுதுனா யார் கோச்சுக்குவாங்க? அம்மா அப்பா ரொம்ப கடும் கோபமாயிடுவாங்க. முதல்ல அம்மா அப்பா பத்தி ஒரு ஹிஸ்டரி, அப்புறம் நாத்தனாரை பத்தி ஒரு ஹிஸ்டரி, அப்புறம் சொந்தம் பந்த எல்லாத்தையும் பத்தி ஒரு ஹிஸ்டரியை போட்டு கடைசியில என்ன அவங்க பேரை எழுதி, ஒண்ணும் இல்ல, மனைவி பேரை எழுதி நல்லா இருக்கியா கேட்டேன்னு சொல்லிடுமா, கேட்டேன்னு சொல்லிடுமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எழுதக்கூடாது. எழுதுனா அம்மாவுக்கு தாங்காது. அதுக்கு மேல எழுத முடியாது. இந்த ஒத்த வரியை படிக்கிறதுக்கு எல்லாரும் லெட்டர்லாம் படிச்சுட்டு கடைசியில யார்கிட்ட வரும்? அவங்க மனைவி வாங்குற மாதிரி ஒரு பிகு பண்ணி வாங்கி அப்படி ஸ்டெப் எடுத்து போட்டு அந்த ரூமுக்குள்ள போய் அவ்வளவு பட்டக்கடி கதவு சாத்திடுவாங்க. அவ்வளவு வீட்டுல போய் உட்காந்து அந்த ஒத்த வரிய
திருப்பி திருப்பி தேயிற வழக்கு பஞ்சனை பண்ணிடுவாங்க. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வீட்டுக்காரருடைய முகம் அந்த லெட்டர்ல தெரியும். வீட்டுக்காரருடைய முகம் அந்த லெட்டர்ல தெரியுமா? அதனால அது பேர் திருமுகப்பாசனம். அது போல ஒரு குருநாதர் ஒரு சீடருக்கு எழுதுற கடிதத்துல குருநாதருடைய முகம் அப்படியே தெரியுமா? குருநாதருடைய முகம், அந்த குருநாதர் பவ்யமா அந்த குருநாதர் சீடர் குருநாதர் இருந்த வாங்கின லெட்டரை இப்படி பவ்யமா படிச்சு அதை உபயோக பண்ணி அதுக்கு என்ன செய்யணும், குருநாதர் உத்தரவிட்டாரு நம்ம செய்யணும், என்ன செய்யணும் கரெக்டா 1:20 நான் விட்டுருவேன். அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன்ல, நேரம் இல்லை, அதை படிச்சுக்கோங்க. 1:20 நான் முடிச்சிடுறேன். சிவபெருமான் லெட்டரை படிச்சு ஆகும். அதுக்கப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு பார்ப்போம். அது என்னன்னா திருமுக சிவபெருமான் 2 பேருக்கு கடிதம் எழுதினார். 2 பேருக்கு, ஒன்று பிராணத்தில், ஒன்று திருமுறை. அதுல பெற்றான் சாம்பான் யாரும் தெரியுமா? தில்லையில கொற்றவன் குடி தோப்பு எங்க இருக்கு? அங்க உமாபதியார் அங்க இருக்கிறார். அவர்கிட்ட என்ன நிறைய இருக்குன்னா, காசு இருக்குதா, அருள் இருக்குதா? உமாபதி சிவாச்சாரியர்கிட்ட காசு இருக்குதா, அருள் இருக்குதா? அவர்கிட்ட எங்க இருக்கு காசு? அருள் தான் இருக்கு. அதனால வருகின்ற பெற்றான் சாமான் உண்மை போல் நல்ல அடியார் அவருக்கு முத்தி தருகிறார். என்னது முத்தி பெற்றான் சாமான் போனாரு, பூஜையெல்லாம் போட்டாரு. போட்டுட்டு தண்ணி எடுத்து பெருமானுக்கு நிவேதியமா கொடுத்துருவாங்க. யார? பெற்றான் சாமான் மேல நிவேதியமா துளிக்கணும். சரணவ அவரே பெற்றான் சாமானை யாருக்கு ஒப்படைச்சிடறாரு? சிவரும். அப்படியே உடம்பு கீழே பொத்துன்னு விழுந்துருது. ஆவி எங்க போயிடுது? இது சுத்தி இருந்த பார்த்தவன் 2 பேர் போய் போட்டு கொடுத்தாங்க. யாருக்க? ராஜா கிட்ட. ஏங்க என்னமோ பண்ணாருங்க, அவன் செத்து போயிட்டாங்கன்றாரு. அவனை கொண்டு விட்டாங்கன்றாரு. இல்லைங்க சுவாமி, அவர் இறைவன் உத்தரவு கொடுத்தாரு, இந்த மாதிரி முற்றிக்கணும், இதெல்லாம் ஏற்ற முடியும். எங்களுக்கு இங்க யாருக்காவது முற்றி கொடுத்து பார்ப்போம். கேட்டவன் எவனும் தகுதி இல்லை. கேட்டாலே தகுதி இல்லை. சிவபெருமான கேட்டாங்க, தகுதி இல்லை. அந்த கள்ளி செடி பெருமானுக்கு அபிஷேகம் ஆகி வந்த அந்த கள்ளி செடி அந்த நீர்ல இருந்தது. இதுக்கு தான் அந்த தகுதி இருந்துச்சு. அதே மாதிரி பெருமானுக்கு நிவேதியமாக அந்த கள்ளி செடி கொடுத்தார். அது ஒரு உயிர் தானே. உயிர் போச்சு, கள்ளி செடி கீழே வந்துச்சு. உயிர் போயிடுச்சு, கள்ளி செடி. அது பெற்றான் சாம்பானுக்கு கொடுத்தார். உமாபதியார்கிட்ட அருள் வேண்டி கொடுத்தார். என்னது? ஆனா இந்த பானபத்திரர் என்று சொல்லக்கூடியவர் மதுரை எம்பதியில நல்ல பண்ணோடி இசை பாடக்கூடியவர். அவருக்கு பொருளாதார வீழ்ச்சி எதுவும் பொருள் நமக்கு தெரியல. ரொம்ப நாளா பாடல வருமானம். அவருக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்து மான் பொருள் கொடுத்து என்னது? பொருள் கொடுத்து அந்த கடிதத்தை கொடுத்து விடுறாரு. அந்த கடிதத்தை வாங்கிட்டு வர்றாரு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அது பேர் என்னது? ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அனுப்புதல், பெறுதல், அவரை பற்றிய கொண்டு வர்றவருடைய தன்மை. அதுல பொருள் என்ன கொடுக்கணும், அது எத்தனை 3 பகுதி. அனுப்புதல், பெறுதல், அதாவது கொண்டு வர்றவருடைய சிறப்பு, அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய செய்தி என்ன இருக்கிறத அங்க 3 கண்டென்ட்டா பிரிச்ச 3 பாராவா இருக்கக்கூடிய ஒரு கடிதம். அதுதான் இந்த ஆலவாய் பெருமான் அவருடைய 11ஆம் திருமுறையில பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய. பிரபந்தம்னா என்ன அப்படின்னா ஒரு தொகுப்பு, கூட்டு தொகுப்பு பிரபந்தம். இத்தனை பாட்டு இத்தனை மற்ற திருமுறைகள் இருக்கிற மாதிரி இதுல கரெக்டாக இருக்கவே இருக்காது. அப்படி கொத்தா பாடினதெல்லாம் அப்படி ஒண்ணு சேர்த்த ஒரு பிரபந்தம் தான் என்னது 11ஆம். அதுல ஆலவாய் உடையார் சேரமான் பெருமானுக்கு கடிதம் எழுதினார்.
யாரு? சேரமான் பெருமான். அவர் அரசரா அருளாளரா? ரெண்டும். இப்போதைக்கு அவர் அரசர். அவர்கிட்ட என்ன கேட்க முடியும்? பொருள். அது பொருள் தான் கேட்க. உமாபதியா அவர்கிட்ட புத்தி கேட்டார். இவர்கிட்ட என்ன கேட்கிறார்? அற்புதமான மதி மலி புரிசை மாட கூடல். மதுரை. யார் எழுதுறது? மதுரையிலிருந்து சொக்கநாதர் எழுதுறாரு. எங்க எழுதுறாரு? அஞ்சைக்களத்துல இருக்கிற திருவஞ்சக்களத்து சேரநாட்டில் இருக்கிற சேரமானுக்கு. மதி மலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற பரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். எழுதுறவர் யாருன்னு சொல்றாரு. எழுதுறவர் யாரு? மதுரையை பற்றி சொல்றாரு. முதல்ல மதிமலி புரிசை மாட கூடல். மதுரையில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் செல்வ செழிப்பு பெற்றவர்கள். என்னது? செல்வ நான் மாட கூடல். எல்லாமே அங்கே நிறைய 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய வீதிகளில வானுயருக்கு இருக்கக்கூடிய வீடுகளாக அமைத்து அடியார்கள் எல்லாம் தங்கியிருக்கக்கூடிய செல்வ செழிப்புடைய நான் மாட கூடல் என்று சொல்லக்கூடிய அந்த கூடல் நகரம். என்னது? மணிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற பரிச்சிறகு. அன்னப்பறவை எப்படி இருக்கும்? பால் நிறத்துலதான் இருக்கும். அங்க இருக்கிற பொற்றாமரை குளம், அதோட இல்லாம வெளியில இருக்கிற தெப்ப குளம், எல்லாத்திலையும் என்ன இருக்கிறதாம்? அன்னப்பறவை. அதனுடைய நிறம் எப்படி இருக்கிறதாம்? பால் நிற பரிச்சிறகு அன்னம் பயில் மொழி. அது அன்னம் கூவுமா? எப்படி கூவுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு யாருக்கா அன்னம் கூவுறது எப்படி தெரியும்? சிவ 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 என்று கூவுற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்குமா? சிவ 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 என்று அந்த கூவுகின்ற அன்னம் கூவுகின்ற அந்த மொழி சிவ சிவ அப்படின்னு ஒரு மாதிரி கூவும் இல்லைங்களா? இந்த வார்த்தைலாம் கூவும்ல, அதெல்லாம் நமக்கு எப்படி கேட்குதா? சிவ 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 சிவ. நான் மாட கூடல் வீடு. அங்கே தெப்பக்குளமும் உள்ளே பொத்தாமரை குளமும், அதிலே அன்னப்பறவைகள் எப்படி கூவுகின்றதா? சிவ 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 அன்னம் பயில் மொழி ஆழவாயின். அப்பேற்பட்ட மதுரை மாநகர் ஆலவாய். ஆலவாய்னா என்னன்னு காலையிலே சொல்லிட்டேன். பாம்பு. ஆலவாய் பாம்பு அளவெடுத்த ஊர். பாம்பு அளவெடுத்த ஊர். ஆலவாயின் மன்னிய சிவன் யார். அங்கு நிலை பெற்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மன்னிய சிவன் யார். மொழிதரு மாற்றம். நான் எழுதுனேன். அப்போ சேரமானுக்கு குருநாதர் யாருன்னா சிவன். சேரமானுக்கு குருநாதர் யாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். குருநாதர் வேற, சிவபெருமான் வேற இல்லை. 8ஆம் சூத்திர கரெக்டா. தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்த. தம்முதல் குருமாய் என்று சொல்றார். சிவபெருமான் 3 நிலையிலே ஞானத்தை வழங்குகிறார். 3 விதமான ஆன்மாக்களுக்கு 3 விதமாக ஞானத்தை வழங்குகிறார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் போன்ற உயர்நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு உள்ளே இருந்தே உணர்த்துகிறார். எப்படி இருக்கிறாரு? உள்ளே இருந்தே. பிரளயகலர் ஆன்மா என்று சொல்லக்கூடிய முத்தர், சித்தர் இவர்களுக்கெல்லாம் அம்மையப்பர் போன்று நேரடியாக வந்து காட்சி தந்து அருள்வார். நேரடியாக காட்சி. அவர்களுக்கு பிரம்மா, விஷ்ணு போன்றவர்களுக்கெல்லாம் உள்ளிருந்து காட்சி. சித்தர், முத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் நேரடியாக கைலை காட்சி. ஆனா நம்மை போன்றவர்களுக்கு எப்படி அருள்பாலிக்கிறார் குருநாதர்? நம்ம இப்போ சூரியனுக்கு நீங்க விளக்கு போடுறீங்க, டெய்லி விளக்கு போடுறீங்கம்மா, உங்களுக்கு அருள்பாலிக்கலான்னு நான் வந்துட்டேன்னு வீட்டுக்குள்ள புகுந்து சூரிய பகவான் வந்துட்டார். வந்தா என்ன ஆகும்? தாங்க முடியாது நம்மளால.
அவரை எதிர்கொள்ளவே அந்த நிலையிலே நம்மளால சித்தரும் இல்லை, முத்தரும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவரை தாங்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு? நிலந்தன் மேல் வந்தருளி குருநாதராய், இளந்தன் மேல் வந்தருளி குருநாதராய். குருநாதரை வந்து ஏற்றுக்குவோம், குருநாதரை வந்து ஏற்றுக்குவோம். அப்ப வர்றது யாரு? நம்மை போன்ற சகல ஆன்மாக்களுக்கு மானிட சட்டை தாங்கி குருநாதரா. 3 விதமா வர்றாரு. பிரம்மா விஷ்ணு போன்றவர்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து உணர்கிறாரு. பிரளயகரர் என்று சொல்லக்கூடிய சித்தர் முத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் நேரடி காட்சியாக அம்மையப்பறாங்க. நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் குருநாதர். மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்தாரு? குருநாதர். சித்தாந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் எப்படி வந்தாரு? சித்தாந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் எப்படி வந்தாரு? குருவாக வந்தாரு. மறைஞான சம்பந்தர் உமாபதியார் குரு, மறைஞான சம்பந்தருக்கு அருளந்தியார் குரு, அருளந்தியார் குரு மெய்கண்டாரு, மெய்கண்டாருக்கு மீன் பார்ப்ப கடைசியில் பார்த்தா முட்டும் எங்க போய் நிற்க? சிவன் மாட்டு போய் நிற்கும். அப்ப ஆகவே சித்தாந்தமும் திருவாசகமும் ஒன்றுதான். சித்தாந்த 14 நூல்களும் திருவாசகமும் ஒன்றுதான். ஏன்னா அங்கேயும் கடவுளை யாரா பாக்குறாங்க? குருநாதரா பாக்குறாங்க. மாணிக்கவாசகரும் கடவுளை யாரா பாக்குறாங்க? குரு சீட பரிபாட்சிதான். அது குருநாதர் என்பது இங்க வந்து குருநாதர் எழுதியிருக்கார் கடிதம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வாங்கி படிக்கிறார். யாரு படிச்சு இப்ப சேரமான பத்தி என்னதான் கீழே இருக்கிற சீடரா இருந்தாலும் அவருடைய புகழை கொஞ்சம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? பருவ பொன்மூப்பு படியன பாவலர்க்கு உரிமையின் உதவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய சேரமானாக இருக்கக்கூடிய சேரநாட்டில் இருக்கக்கூடிய சேரமானே, நீ பாவலருக்கெல்லாம் நிறைய உரிமையில நிறைய பொன்பொருள் கொடுக்கிறவன். பாவலருக்கெல்லாம் பொன்பொருள், அதாவது தேவாரம் திருவாசகம் பாடுறவங்களுக்கெல்லாம் பொன்பொருள் கொடுப்பது ஒரு மரபு. பொன்பொருள் கொடுப்பது அது மரபு. அதனாலதான் தேவாரம் திருவாசகம் பாடுகின்ற ஓர்வா மூர்த்திகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேரமான அளவுக்கு கொடுக்க முடியலைனாலும் நம்ம அளவுக்கு என்ன மான் இருக்குதோ அதை ஓரளவு சுருக்கணும் அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சேரமான அளவு கொடுக்கலைனாலும் நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும்ன்றத இதெல்லாம் சொல்றாரு. உரிமை, இதெல்லாம் உரிமைன்றார். ஒரு தொண்டருக்கு ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை, ரைட் அப்படின்றாரு. உரிமை இருக்குதுன்றாரு. அதான் சொல்ற பருவ கொன்மூப்படியன பாவலருக்கு. இந்த அப்படின்னா என்ன இருக்கும் தெரியுமா? இந்த மேக கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, பருவ காலத்துல வரக்கூடிய மேக கூட்டங்கள்லாம் என்னத்தை கொடுக்குமா நமக்கு? நீங்க நினைக்கிறீங்க வெள்ளம் வருது, அது வருது, கஷ்டப்படுத்துது. அந்த ஒரு துளி தண்ணி இல்லை என்றால் நம்ம இங்க இருக்க முடியுமான்னா இருக்கவே. சில நேரங்களில் சிரமமாக இருந்தாலும் கூட அந்த நீர் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது வரல பொய்த்தது என்றால் நம்மளால் இருக்கவே. அது எப்படி கொடையை வழங்குகிறதோ கெட்டவனுக்கும் சரி நல்லவனுக்கும் சரி ஏதாவது பாகுபாடு பார்த்துட்டா கொடுத்துட்டு அள்ளி என்ன பண்ணுது? அதுபோல நீயும் பாவலருக்கு உரிமையாக அள்ளி கொடுக்கும். அதுபோல நீயும் பாவலருக்கு உரிமையாக அள்ளி உரிமையின் உதவி. ஒளிதுகள் குரு மாமதிரை குலவிய புடைக்கு. அப்படின்னா என்னதுன்னா, ஒரு அரசர் எதுல வர்றாருன்னா, ஒரு தேர்ல வருவாரு. அவர் எப்படி வருவாருன்னா, வெண்குடை கீழ் வந்து ஆட்சி செய்வார். வெண்குடை கீழ் ஆட்சி செய்பவர். அந்த ஒளிதிகள் குரு
மதி புரை குளவிய குடைக்கு செருமா முகைக்கும் சேரலன் காங்க. செருமான போர்க்குதிரை. செருமான என்னது? போர்க்குதிரை. அந்த தேரில போர்க்குதிரையை கூட்டிக் கொண்டு வருகின்ற சேரமானே, நீ நிறைய பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் பொருளும் கொடுப்பவன். இதுல ரெண்டு விஷயத்தை, அவருடைய கொடையை பற்றியும் சொல்கின்றார், அவருடைய உலக தீரத்தை பற்றியும் சொல்கின்றார். போர்க்குதிரையில் உலகை வெற்றி கொண்டவன் என்ற அந்த செய்தியையும் சொல்கிறார். செருமாகுகைக்கும் சேரலன் காண்க. உனக்காக எழுதியிருக்கேன், இதை பார்த்து. உனக்காக எழுதியிருக்கேன். ஃப்ரம் டு. ஃப்ரம் யாரு? ஆளவாய் உடையார். டு யாரு? எப்பயுமே கடிதம் எழுதும் பொழுது எவ்வளவுதான் கீழ் அதிகாரியாக இருந்தாலும் புட்டுன்னு எழுதக்கூடாது. அவனை பற்றி இரண்டு பெருமையாக சொல்லி எழுத வேண்டும் என்பது இதிலிருந்து கடிதம் எழுதக்கூடிய நயத்தை இங்கே சொல்லுகிறார். மூன்றாவது, கொண்டு வர்றவர் லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இறைவன் இருந்து வாங்கிட்டு வர்றவர். சரி, நீங்க நேரடியா சிவபெருமானை கொடுத்துடலாம, இது இருக்கிற சேரமான்ட்ட கொடுத்து விடுறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்படியே எல்லாருக்கும் நேரடியா சிவபெருமான் கொடுத்துட்டா தொண்டர்னா எப்படி தெரியும்? தொண்டருடைய பெருமை எப்படி உலகத்துக்கு தெரியும்? எப்பயுமே சிவபெருமான் யாருக்கு நேரா கொடுக்க மாட்டார். யார் மூலியமா தான் யார் மூலியமா வந்துதான் தொண்டரோடு கூப்பிட்டுங்க. தொண்டர் மூலயமா தான் எல்லாமே நமக்கு நடக்கும் என்பதை மறந்துவிடாது. நேரடியாக அவங்கள்ட்ட வீட்டில் நான் சிவபெருமான் சொல்லி 11 மணிக்கு லைட்டை கதவை தட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நான் தாங்க நீங்க உங்களோட சிவபெருமான உள்ள விடுவீங்களா? உண்மையான சிவபெருமான் வந்தாலே உள்ள விட மாட்டீங்க. அப்போ யாரு மூலமா கொடுக்கணும்? தொண்டர் மூலமா கொடுக்கறதா சிறப்புன்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு. பண்பால் யாழ்பயில் பானபத்திரன். பண்ணோடு இசைக்கக்கூடிய, யாழோடு இசைக்கக்கூடிய யாரு? பானபத்திரன். பானபத்திரன்னா என்ன அர்த்தம்? பாட்டு பாடு. யாரோ புலவர். பானபத்திரன் தன்போல். இதான் இங்க ரொம்ப முக்கியமானது. தன்போல் என்பால் அன்பன். தன்போல் என்பால் அன்பன் என்ன அர்த்தம்? எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய அடியார்கள், நெய்வேலி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுல வெளிநாட்டுல நிறைய அடியார்கள் இருக்காங்க. உங்களை போலவே அவர்களும் அடியன்பால் அன்பு கொண்டவர்கள். அந்த ஊர்ல இருக்கிறவங்க போலயே இந்த ஊர்ல இருக்கிறவங்க அன்பு கொண்டவர்கள். அதுபோல அன்போ நின், அதாவது என்ன சொல்றாரு? அதாவது தன்போல் என்பால் அன்ப. உன்னை போலவே இவனும் எனக்கு ஒரு அடியார். உன்னை போலவே இவனும் எனக்கு ஒரு அடியார். ஆகவே தன்பால் காண்பது கருதி. உன் பக்கத்துல பார்க்கணும், உன் பார்வைக்கு நான் அனுப்புறேன். தன்பால் காண்பது கருதி, உன் பார்வைக்கு நான் அனுப்புகிறேன். கருதி பூந்தனன் உன் புறத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன எழுதுற? மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. நல்ல மான் சிறப்பு. மான் என்னது? சிறப்பு. நல்ல பொருள் கொடுத்து என்கிட்ட திருப்பி அனுப்பு, மதுரைக்கே திருப்பி அனுப்பு அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்து. ஆனா அந்த பானபத்திரர் மான் இது கதையில இந்த பாட்டு இதோட நிறுத்திக்கிட்டாரு. புராணத்துல சேரமான் திறந்து விட்டாரு. உங்களுக்கு வேணுங்கிறத அழுது போவார். ஆனா அவர் அழுனாரானா இல்லை, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும்னு இப்போதைக்கு தேவையை மட்டும் எடுத்துக்கணும். நம்மள்கிட்ட திறந்து விட்டா என்ன பண்ணுவோம்? கார்ல இடம் 10 வரைக்கும் உள்ள வச்சு அமைக்கி சாதா ஒரு புக்கு கொடுத்தா கூட விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? புக்கு இதுல வச்சு அதுல வச்சு இதுல வச்சு மேல கட்டி எவ்வளவு தள்ளிட்டு வர முடியுமோ. ஆனால் எப்படி தள்ளணுமா? தேவை. ஆனா அல்லல்ல குறையாதது சிவபெருமான் கொடுக்கின்ற கொடை. ஞானசம்பந்தருக்கு உங்க அப்பாவுக்கு வேள்வி செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. ஆனா இவர்கிட்ட அருளாளர், இவர்கிட்ட பணம் எங்க இருக்கு? அப்படியே வீதி வீதியா பாடிட்டு போறவர்கிட்ட பணம் இருக்குமா? கிடையாது. யார்கிட்ட வேண்டார்? மாசிலாகும் இடரினும் தளரினும் இடதும் போய் உடனும் உடகடல்.
அவர் ஒரு பொற்கிளி கொடுக்குறார் பூதகணத்து மூலமா. அந்த பொற்கிளிக்கு பேர் என்ன தெரியுமா? அல்லல்ல குறையாத ஒரு பொற்கிளி. அல்லல்ல 1000 காசு இருக்கும், 100 காசு எடுத்துட்டீங்களா மீண்டும் என்ன ஆயிடும்? புராணத்துல இங்க 1000 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா 1000 காசுல 100 காசு எடுத்துட்டீங்கன்னா 1000 காசு. அந்த மாதிரி ஒரு நச்சியின் தமிழ் வாடிய ஞான சம்பந்தன் இச்சையே புரிந்தருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பொருள் பூதம் உங்கரைந்த கல்வியிடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி. அந்த கிளிக்கு பேர் என்னது? பசும்பொன் 1000. அல்ல குறையா. அதை போல் இவர் மான் பொருள் கொடுப்பதற்கு தொடர்ந்து விட்டாரு. ஆனால் அவர் தேவையானதை எடுத்து போனாரு. ஆனால் அது அல்லல்ல குறையாதது. அல்ல இவர் எடுத்துட்டு போனது குறையாது. அந்த மாதிரி சேரமானுக்கு சேரமான் யாரு? ஆட்சியார். அவர்கிட்ட என்ன இருக்கும்? உமாபதி யாரு? அருளார். அவர்கிட்ட என்ன இருக்கும்? அவர்கிட்ட அருளை கேட்டு அனுப்பினாரு. இவர்கிட்ட அப்படி ஆளவாய் பெருமான் என்ற ஒரு பதிகத்தை, இந்த ஒரு பாடலை பாடி அந்த அருளாளர்கள் பட்டியலில் தானும் இடம்பெற வேண்டும் என்று அவாவிலே இந்த பாடலை பாடி அந்த பட்டியலில் இருந்து கொண்டார். ஒரே ஒரு அம்மா சொல்லிட்டாங்க திருமந்திரத்தில், வேதத்தை விட்டாரம் இல்லை வேதத்தின் போதத்தகும் அறமெல்லாம் உலகத்தார் வாதத்தை விட்டு மதிங்கர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதம் என்றால் இறைவனை போற்றி புகழ்கின்ற திருமுறைகளும் வேதத்தில் அடங்கும். 4 வேதங்களும் வேதத்தில் அடங்கும். வேதத்தை விட்ட அறம் இல்லை, அதை விட எதுவும் அறம் இல்லை. அந்த வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உலகத்த, அதை விட வேற எதுவும் ஓதத்துக்கு சிறப்பு எதுவுமே இல்லை. அதனால அன்பர்களே வாதத்தை விடு. அதனால என்னது? இது பெருசா, இதை ஓதணுமா, திருமுறை சிறப்பா, 5 எழுத்து சிறப்பா, அந்த மாதிரி சிறப்பா, இது வேதம் போடணுமா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? வாதத்தை விடுமின். என்னது? வேதத்தை ஓது, வாதத்தை விடு, வேதத்தை ஓது, இறைவன் திருவடி சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பிரபந்தத்துல 11ஆம் திருமுறையில ஒரு அடியார் பாடுறாங்க. மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மட நெஞ்சே. இதுவா அதுவா இதுவா இப்படியா இது போன்ற இது என்னது குழாய கலர், ஞானசம்பந்தர் குழாய கலரா விஞ்ஞான கலரா, இது இந்த கலரா அந்த கலரா, இப்படி என்று நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போவார். மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மட நெஞ்சே. கற்றை சடையண்ணல் காலத்திய சீக்கன் ஆரா அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தை சோராமல் எப்பொழுதும் சொல். நிறைய பேருக்கு டவுட், ஞானசம்பந்தர் குழாயக்கலரா விஞ்ஞான கலரா, நிச்சயம் சகடம் இல்லை, என்ன கலர் அவரு? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற நிலைமையிலேயே நம்ம இருக்கு. ஞானசம்பந்தர் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறாருன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவர் என்ன கலரா இருந்தாலும் இருந்து போட்டு நமக்கு அவர் கொடுத்த திருமுறைகளை பாடுவது ஒன்றே. இப்படியாக சொல்லி 11ஆம் திருமுறையில ஒரு பாட்டு, சேத்திர திருவெண்பா. சேத்திரம்னா யாரை சொல்றது? தில்லையை தான் சேத்திரம்னு சொல்லுவோம். என்னது? சேத்திர திரு. ஓடுகின்ற நீர்மை மொழிதலுமே உற்றாரும் போடுகின்றார் மூப்பும் குறியிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னா முன் நெஞ்சே இல்லை சிற்றம்பலமே. அதாவது சிவா, நீங்க ஓடுவீங்களா? சிவா ஓடுவீங்களா? சிவா ஓடுவீங்க? எல்லாரும் ஓடுவீங்க? எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீங்க? அதெல்லாம் தேவையில்லை. எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீங்க? இன்னி 5 வருஷம் கழிச்சு, இன்னி 5 வருஷம் கழிச்சு
ஓடுகின்ற நீர்மை பொழிதலுமே. ஓடுகின்ற நீர்னா ஓடுகின்ற வயசு போயிடுச்சு, அப்புறம் நடக்கிறதும் போச்சு. இப்போ உங்களை வீட்டுல மதிப்பானா? வீட்டுல மதிப்பானான்றத ஒரே கேள்வி. அதான் இங்க சொல்றாரு, உச்சாரும் கூடுகின்ற. உற்றார் யாருமே நீ எந்திரிச்சு நடந்து ஓடி ஆடி வேலை செஞ்சேன்னா உற்றார் மதிப்பார். ஓடுகின்ற அந்த வயசு போயிடுச்சு, நடக்கின்ற வயசு போயிடுச்சுன்னா உற்றார் கூடுகின்றனர், மதிக்க மாட்டான். எப்ப இது கிளடு போய் தொலைன்னு தெரியலையே, எப்படி வந்துடும்? நான் சொல்றது புரியலையா? அதற்குள்ளாக அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு போய் சேர்றாரு? தில்லை சித்தம்பலம் போய் சேர். கொரோனா ஸ்பெஷல் ஒரு தாண்டகம் பண்ணிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன் போன வகுப்புல? நீங்க இருந்தீங்க, நிறைய பேர் இல்லை. கொரோனா ஸ்பெஷல் தாண்டகம் யாரு? அப்போ சாமி தாண்டகம். ஐயினால் இடர் அடைக்குண்டு. ஐயினா சளி. ஐயினா என்னது? கோலை சளி. ஐயினால் இடர் அடைக்குண்டு ஆக்கை விட்டு ஆரியார் போவதுமே. ஆரியார் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு பாருங்க உயிருக்கு. ஆரியார் போவதுமே என்ன நடக்கும்? எங்க ஐயினால் விடர் அடைக்குண்டு ஆக்கை விட்டு ஆரியார் போனதுமே என்ன நடக்கும்? இப்ப கொரோனா பயமுறுத்திட்டீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி போயிருந்தா, கொரோனா வந்தே போயிருந்தா என்ன பண்ணுவோம்? பயப்பட மாட்டோம். அகத்தார் கூடி. என்னது? அகத்தார் கூடி கையினால் மையெழுதி. அந்த பாடிக்கு என்னது? புல்பாட்டி. கையினால் மையெழுதி. கடைசியா போற யாத்திரை. கையினால் மையெழுதி மாலை சூட்டி. மாலை சூட்டி மயானத்தில் இடுவதன் முன். மயானத்தில் என்ன செய்யணுமா? நெக்குள் ஆர்வம் மிக பெருகி கன்றா பூ நடுத்தரையை காணலாமே. என்ன செய்யணுமா? நீ கொரோனா வந்து சாகிறதுக்கு முன்னாடி யார போய் தரிசனம் பண்ணிருக்க? கன்றா பூ நடுத்தரையை தரிசனம் சொல்லி அற்புதமாக இந்த திருமுறைகள் எல்லாம் போதி நம்ம ஓரளவு சிந்திச்சுட்டோம். 5 நிமிடம் கூட ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு போங்க. எல்லோரும் அந்த மீண்டும் அந்த அப்ளிகேஷனை கொடுங்க. முடிந்த வரைக்கும் 1-2 பேரை சேர்த்து கொடுங்க. விடைத்தாளில் வினாத்தாள் வினாத்தாள் என்ன பண்ணணும்? இது மாதிரி வினாத்தாளுக்கு விடைத்தாள் எல்லாரும் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பரீட்சையில் தேர்வுகளை கலந்து கொண்டு சான்றிதழை பெற வேண்டும் என்று கூறி, அடுத்த வாரம் சித்தாந்த வகுப்பு இருக்கிறது. 20ஆம் தேதி வர சனிக்கிழமை 20ஆம் தேதி வர சனிக்கிழமை